ஓகே சோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி நம்மள இருந்து 4 டாப் குக்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. நாங்க தான அனுப்பிச்சு வச்சோம் ரெண்டு பேரை. நான் ஒரு டிக்கெட் மும்பை போட்டு அனுப்பி வச்சேன். லூசு நான் ஃபைனலிஸ்ட் அனுப்பிச்சது சொல்றேன். இதே டாப் குக் நம்மளோட செட்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. ஆமா சோ இன்னைக்கு வர போற டாப் குக்ல ஒருத்தருக்கு ஃபைனலுக்கு போக போற அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. நான் ரொம்ப ஹாப்பி. போன வாரம் நீங்க வந்து பிரீத்துவ ஃபினாலேக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பி. நீ வந்திருந்தா அவளை அனுப்பிச்சு வச்சிருக்க முடியாது. Thank you so much. நான் ரொம்ப ஹாப்பி. ஏன் மாப்ள இதெல்லாம் டிவிலயே வராது. Let's welcome our wild card top cooks. Wild card top cooks. அக்கா பிரியங்கா அக்கா வந்துட்டாங்க எங்கள் தலைவி. நான் சுஜாதா அக்கா ரொம்ப மிஸ் பண்ணேன் நானு. சுஜாதா அக்காவையா? இது பிரியங்கா அக்கா. அத சொல்றா. Let's welcome our TSR அண்ணா. இது வந்துட்டேன். கெட்டப்புக்கு எவ்வளவு டப் குடுக்கறோம். அண்ணே ரொம்ப ஆடாதீங்க மூச்சு வாங்குவோம். என்ன பாக்கணும் அதே ஸ்டெப் தான் சார் நாங்க ஆடுவோம். அடினே இருப்பேன். ஆனா இவருக்கு மட்டும் எங்க இருந்து Dress கிடைக்குது? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு திருப்பி உங்களை இந்த கிச்சன்ல பாக்குறதுக்கு. கொஞ்ச நாள் வந்து நீங்க வந்து இந்த செட்ல இருந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்து பெரிய பிரிபரேஷனோட வந்திருக்கீங்கன்னு தெரியும். டெய்லி குக்கிங் போயிட்டு இருக்கேன். ஓ அப்ப இன்னைக்கு வந்து சமையல் வந்து வேற மாதிரி இருக்குமா? எப்போதுமே சூப்பர் தான். நீங்க எலிமினேஷன் நடந்து போனதுக்கு அப்புறம் நாங்களா மிஸ் பண்ணோம் ஃபீல் பண்ணோம். மிஸ் பண்ணுமா? ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பிடிச்சி கிஸ் பண்ணல. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம். போடா. ஆமா எஸ்பெஷலி நிக்கி இருக்கார்ல. சே டிஎஸ்ஆர் அண்ணன் இருந்தா அவர் ஏதாவது சொல்லி இருக்கலாம். அப்பலாம் சொல்லி நிக்கி ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்படியே ஆமா நீ எங்கே நாங்க உங்களை மிஸ் பண்ணோம் நீங்க எங்களை மிஸ் பண்ணீங்களா இந்த கிச்சனை மிஸ் பண்ணீங்களா? 100%. நீங்க என்ன ரொம்ப சமைச்சு ஒரு மாதிரி ஃபிட்டான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இல்ல இல்ல இந்த சட்டு கொஞ்சம் லூசா தச்சிருக்கேன். ஏன்னா இப்படி குடிக்கணும் நிமிரணும் குக்கர் எடுக்கணும். வைல்ட் கார்டு ரவுண்ட்னால சட்டையெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன்ல வந்துக்கிறீங்க. ஆமா இவர் சிக்னேச்சர் அந்த டயலாக மிஸ் பண்ணிட்டாருடா. bla 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 bla. வேகக்கா மீண்டும் இந்த கிச்சன்ல வந்தது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இப்போ போகும்போது எல்லாரும் மிஸ் பண்ற மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ ஜெயிச்சு அதுல நீ டைட்டில் கார்டு வாங்கியிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ யாருன்னே தெரியாது, உனக்காக இத்தனை பேர் அங்க உனக்காக ஃபீல் பண்ணாங்களே. பட்டு சார்ல இருந்து எல்லாருமே உன்னை வாழ்த்துனாங்களே, நீ எப்பயும் இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. உண்மையிலேயே அத்தனை பசங்களும் அது வரைக்கும் வந்தாங்கல்ல, அது ஒண்ணு போதும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. சோ அடுத்து இனியொரு குக்கும் தயாரா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிரண் மேம். பாத்தி எவ்வளவு ஆச்சு. ஓ மை காட் ஓ மை காட். பண்ண நிலவே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா. மாடர்ன் மமிதா பைஜு. கிரண் மேம் எஸ் 5 வீக்ஸ் முன்னாடி எப்படி போலனியோ அத வீடஸ் டபுள் எனர்ஜினா ஐ அம் கமிங் பேக். ஆஹா கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டாங்க பாரு. மேம் அனுப்புனதே நான் தான்டா. இன்னைக்கு மேம் ஃபைனலுக்கு அனுப்புறேன்டா. கிரண் மேம் இப்போ இங்க இருக்கிற டூப் குக்ஸ்ல நீங்க எந்த டூப் குக்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க? நிக்கி. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ஓ மை காட் நின்னுக்கோரே வரணும். ஏய் ரெண்டு பேரும் ஒரே கலர்ரா. ஒரே Dress. நீங்க ஸ்டார்ட் பண்ண கிண்டு ஆஃப்டர் நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே அவளை கிண்டு கழுவு லாஸ்ட் வீக் கூட கிண்டு கழுவுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம்? நீங்க நல்லா தான் குக் பண்ணீங்க. ஆனா அதுல உப்பு ஜாஸ்தியா போட்டு உங்களை எலிமினேஷன் அனுப்பிச்சு அதிர்ச்சி அருண். ஓ மை காட். ஜெயில போடுங்க சரவணா. நோ மேம். தெரியாம பண்ண தப்பு மேம். அதோச்சி டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. So, இந்த நேரத்துல நம்ம ஜட்ஜஸ்ல ஒருத்தரை வெல்கம் பண்ணிட்டா. So let's welcome chef ராமோகன் சார். என் நண்பன், என் தோழன், என் ரத்தம். சிங்கம் களை இறங்கிருச்சு. சார் அதே புடவை 10,000 ரூபாய் ஷர்ட். 10,000 ரூபாவா? 1 கோடி விட்டு போனீங்களே இப்ப திரும்பி வந்ததுக்கும் மூஞ்சி வந்து பல ஆயிடுச்சு. Thank you. That is for food. Quality food, quality mixing, quality cooking, the masala. இப்ப என்ன புது ஆமா இங்கிலீஷ்? அதான் சொல்றேன். ஏன் இங்கிலீஷ் வருது இப்போ? எதுக்கு இவ்வளவு இங்கிலீஷ்? இல்ல நம்ம மாப்பிள்ளை 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். டுடே ஃபுல் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி.
நீங்க 3 பேரும் ஃபைனல்ஸ் போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இவர் வாழ்த்துற மாதிரி வாழ்த்துட்டு ஆப்பியும் வைப்பாடுறா இவரு. இன்னைக்கு இந்த வைல்ட் கார்டுல இந்த 3 குக்ஸுக்கு மத்தியில தான் பெரிய போட்டி வந்து நடக்க போகுது. இதுல இருந்து ஒரு குக் வந்து ஃபினாலேக்கு செலக்ட் ஆவாங்க. சோ இந்த 3 குக்குக்கு எப்படி வந்து காம்போ அமைய போகுது? எஸ், இன்னைக்கு உங்களுக்கான காம்போ எப்படி அமைய போகுது அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணது யாரு? வழக்கம் போல நம்மளுடைய ஷெஃப் தான். பட் சார் தான் வந்து இவங்களுக்கான காம்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த பொருளை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அந்த பொருளை உள்ள கொண்டு வாங்க. ப்ராப்பர்ட்டிலே பீதி ஆக்குவாங்களா நம்மள இவங்க? ஓகே டாப் குக்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான காம்போ வந்து இந்த ஸ்பின்ன வீல வச்சு அமைய போகுது. இதுல எந்த கேரக்டர் வராங்களோ அவங்க தான் உங்களுக்கு டூப்புக்கா வர போறாங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து காம்போ பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபைனலிஸ்ட் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஏய் மை மேக்னா இஸ் கமிங். ஆனா அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார். சூப்பர் ஸ்டார்டா. தலைவன் வந்துட்டா பாருடா. ஏன் டாடி வந்துட்டாரா? லவ் யூ டாடி. நான் இங்க இருக்கேன். சாரிடா சின்ன டாடி. டிஎஸ்ஆரை பார்க்கும்போது சும்மா மீன் தொட்டியில் இருக்கிற மீன் மாதிரி இருக்கிறீங்க, கலர் கலரா. லேர்னிங் செஃப். அது செஃப்புக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓ, அதுக்காக போற இடம்லாம் அதை மாட்டிட்டு போறேன். எம்ஜிஆர் வந்து படகோட்டில வர தொப்பி மாதிரியே இருக்கு. எஸ் எஸ். உங்களை பார்த்தன ஒரு தத்துவம் ஞாபகம் வருதுடா. சொல்லுங்க. ஐயோ, இதை நான் எடுக்கணும், இந்த தத்துவம் நான் எடுக்கணும். வாழ்க்கையில வந்து கலர் கலரா இருக்கிற மீன் தான் தொட்டில இருக்கணும். சாதாரணமா இருக்கிற மீன் வந்து கறி சட்டில தான் இருக்கும். அதனால நம்ம கலர் கலரா இருக்கிற மீன் எப்பவுமே தொட்டில இருப்போம். ஓகேயா? பச்சார் சூப்பர் பச்சார் வேற பச்சார். ஓகே, சோ இப்ப காம்போ பண்ண வேண்டிய நேரம் கூடலாம் ஷெஃப். யாரை கூப்பிடலாம்? முதல்ல கிரணை கூப்பிடும். ஆஹா, யா மேக்னா வரேன். இங்க இருக்கு வைல்ட் கார்டு, இங்க இருக்கு ஃபைனல். ஓ மை காட். உங்களை ஃபைனல் கூட்டி போறேன். இந்த 3 கேரக்டர்ல எந்த கேரக்டர் வேணும்? This is சூர்யா. and this song is also my favorite. என்ன மேம் இப்போயே நீங்க யோசிக்கவே மாட்டீங்க? ஓ, 2 சூர்யா இருக்கு. பட் டுடே 2 சூர்யா இருக்கு. ஒரே ஒரு கிட்டார் கொடுத்து இந்த சட்டையை மட்டும் போட்டு விட்டாங்க. நீ சூர்யாவடா டேய். Okay, I'll take this one. இந்த சூர்யாவா? சரி, 1 மினிட். பின்னாடி இருக்கிறது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? I think it's the key. நிக்கி, இது மூஞ்ச பார்த்தா எங்கயாவது நிக்கிக்கு சம்பந்தம் இருக்கா? அது பார்க்க நல்லா இருக்கு. இது பார்க்க நல்லா அப்படியே இருக்கும். ஆமா, அப்படியே நீங்க பட் சார் மாதிரியே இருக்கீங்க. ஓடிட்டுறா. ஏய் ஜிங்கிலி. rotate. ஓ சாமியோ. யார் வர போறாங்கன்னு தெரியல. மாப்பிள்ள நான் தான். அவங்க கேட்ட 7ஆம் அறிவு என்ன இது? அவங்களுக்கு வருது. ஐயோ 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 ஐயோ. ஏய், Hey, oh my god. பாரமாயிரம் சூர்யா. ஐயோ. ஏய், ஜாலிடா உனக்கு. கிரண் மேமுக்கு வந்திருக்கிற வாரணமாயிரம் சூர்யா சார். rotate. ஓடுங்க. நிச்சயமா. ஏய், நீ என்ன வந்த? He's the Because of him I went out. மேம் நீ தானே அமுச்சு வச்ச. டாடி. டேடியா? யாரா உனக்கு டேடி? இருக்கு டாடி. நீங்க எனக்கு டாடி இன்னைக்கு. மாடி. ஏய் இல்ல, அந்த கடப்படி டாடி. சார் நீங்களும் ஒரு சூர்யா தான். டாடி சூர்யா. இந்த இடத்துல எப்ப வந்தாலும் அடிச்சுக்கிட்டு பேப்பர் பண்ணிட்டு ஸ்ப்ரே போட்டுட்டு இருப்பேன் டாடி. யாரு? நானு. இன்னைக்கு ஒரு நாள் ரொமான்டிக்கா உங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன் டாடி. ஏன்னா உங்களை பார்த்தா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன். யூ ஆர் மை ஹீரோ. யூ ஆர் மை லவ்வர். லவ் எனிதிங் இஸ் பாசிபிள் டாடி. யூ கேன் டு இட். வாட்ஸ் இட் டாடி? என்ன என்கிட்ட சொல்ற? நீ முதல்ல டூ இட்ரா. நான் சொல்லணும்னு நினைச்சது கரெக்டா சொல்லிட்டா தம்பி. டாடி, என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் மும்பைக்கு அனுப்பி வச்சு பார்த்துட்டு வந்துட்டுமா? ஹாய் மேம். நீங்க அவ்வளவு அழகு மேம். அவ்வளவு அழகு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம். தெரியாம உங்களை அனுப்பிட்டேன். Okay, go. இந்த ரீல் எல்லாம் இங்கூடாதடி. பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கல மேம். இல்ல மேம், சீரியஸ்லி. It was Ma'am, one side, one side. Surya performance. No. எங்க தாத்தா, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா எல்லாரும் உங்களோட பெரிய ஃபேன். இப்போ நீங்க வரும் தெரிஞ்சது எங்க அப்பா ரூம்ல கதவு சாத்திட்டு கோழி கொக்கற கோழி கொண்ட சேவ கோழி எங்க டாடி ஆடிட்டு இருப்பாரு. ஏய், இதுதான் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். One second. That's my மேகனா. யார் அது? That's my மேகனா. ஏய், அவங்க தான நான் மேகனா. Oh my god. என் மேகனாக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு என்ன, ஒன்னு இளையராஜா சார். இளையராஜா சாங் வாசிக்க போறேன். ஓ, இதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸா? எடுக்கறா. ஏய்,
நான் ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்காக இதை வாங்கினேன் செஃப், இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. கிட்டருக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? சேவலமான ஒரு கதை என்ன இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிடிக்கும் செஃப். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தெரியும் செஃப். ஓகே, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிட்டார் தான். நம்ம கிட்டார் வாசி கத்துக்கிட்டோம்னா பொண்ணு ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல இந்த கிட்டார் வாங்கிட்டேன் செஃப். சரி, இது மட்டும் பத்தாது, எலக்ட்ரிக்கல் கிட்டார் சொல்லிட்டு அது ஒரு 60,000 வாங்கிட்டேன் செஃப். நீ வாங்குற 12,000 ரூபாய் பேமெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லதான். பட்டுக்குட்டி ஒரு மாசமா அந்த பொண்ணுக்கே தெரியாம நான் ஒரு 2 கார்டு மட்டும் கத்துக்கிறேன். கிட்டார்ல ஃபுல்லா கத்துக்கிறேன், வாசிக்கிறேன், கத்து முடிச்சிட்டேன் டாடி. மியூசிக் வந்துருச்சு. இப்ப அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு போனா அந்த பொண்ணு யாரோ டான்சர் ஒரு பையனை லவ் பண்ணுதான். அது தெரியாம போச்சு டாடி. சரி, கிட்டார் வாங்கின சும்மா இருக்க கூடாதுன்னு லைட்டா கத்துக்கிட்டேன் டாடி. இன்னைக்கு நான் வாசிச்சு போறேன் கிட்டார் என்னோட மேகனாக்காக. ஒரு நிமிஷம் முதல்ல செக் பண்ண பண்ணிக்கிறேன் சார். பிச்சை எடுங்கண்ணா. பன்னீர் தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, தேன்பாடும் இந்நேரமே. எண்ணங்களாடும் நிலை, என்னாசை உன்னோரமே. அதில் என்ன வேகம், ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம், புரியாதோ என் எண்ணமே அன்பே. அருமை. கலக்கிட்ட. நெக்ஸ்ட் ஒரு சாங் இருக்கு, சர்ப்ரைஸ் சாங் இருக்கு. என்ன பாட்டு? உங்களுக்காக அந்த பாட்டு நாங்க எழுதி பாடி இருக்கோம். அன்னைக்கு உன்னை அடிக்க முடியல. ஆனந்த இல்லத்துல என்ன பாட்டு பாடுன எனக்கு? ஐயோ நான் இல்லையே மாட்டடா பம்பர கட்ட பண்ணி வாடா பூச்சா இல்லையா? நிக்கி கொலை பண்ணிடுறேன் உன்னை இன்னைக்கு. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வச்சிருக்கேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கிரண் மேம், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மியூசிஷியன் டூப் குக் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா? Okay, now okay. Why now okay? Because he's playing very good guitar. பிஎஸ்ஆர். நிக்கி. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. அண்ணா, 2 கேரக்டர் இருக்கு. உங்களுக்கு யார் வேணும்? 23ஆம் புலிகேசியா இல்ல 7ஆம் அறிவு சூர்யாவா? சரி, எது வந்தாலும் ஓகே. சுத்துங்க. ஐயோ வயித்து கலக்குதுடா. எனக்கு உடம்பே கலக்குது. ஐயோ 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 ஏசப்பா 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 நீ இவ்வளவு சொல்றீங்க, இருப்பா. ஐயோ என்ன என்ன தேடுறாங்க? என்ன அது? அம்மா அம்மா ஐயோ நான் இல்லையே. என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஏ சோழமுத்தா போச்சா? எப்படிடா? கடவுள் இருக்காரா? கடவுள் உங்களுக்கு இருக்காரா? எப்படிடா? ஓ மை காட். இயற்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது இங்க நின்னுட்டு திருப்பி இங்க போயிடுச்சு. பாத்தியா? இப்படி போயிட்டு ரிவர்ஸ். ஏய் உன்னை தொட்டுட்டு எப்படிடா ரிவர்ஸ் வருது? வெளியில இருக்கவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க போல நீங்க 2 பேரும் சேரணும்னு. மட்டும் நான் இழுத்து வரடா. இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். நீ தப்பித்து கொண்டாய். உங்களுக்கு வந்திருக்கிறது 7ஆம் அறிவு சூர்யா. அவனுக்கு ஒரு அறிவு கூட இல்லையே. அப்பா வைல்ட் கார்ட்லயே தப்பிச்சிட்டேன்டா அவர்கிட்ட இருந்து. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளும் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவர். என்னடா இது? என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? தாமோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இது? என்ன இந்த வாய்ஸ் வருது? வரும்டா வரும். நான் தான் உங்கள் தாமு. 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி பண்ணுடா. ஐயோ காட்டுவாசி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுவாசி தான்டா, ஆதிவாசி அடக்கிவாசி. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நல்ல வேலை நாங்க இல்ல.
ஊர்ல ஒரு ஆபத்து இருக்கு. நீதான்டா அது. உனக்கு தான் அது. உங்களுக்கு நோக்கு வருமத்தை நான் கத்து தரேன். நோக்கு வரமானா நல்லா கேட்டுக்கோங்க. நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ணுவீங்க. அதுதான் இந்த நோக்கு வருமத்தோட ஸ்பெஷாலிட்டி. பாக்குற பார்வையே ஆயிரம் சம்பந்தம் சொல்லுதே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏய் ஒரே செகண்ட், என்ன இந்த நோக்கு வருமத்துல இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வருது? இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. ஒரே செகண்ட், இந்த ஸ்டாச்சுவை யாருக்கு வச்சது? அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்க. ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வாய் பேசு. அட கரும முடிச்சவனே, உனக்கு ஒரு மண்ணு வரல. ஏய் பாதுஷா போடுற மாதிரி இருக்காச்சு. பாதுஷா போடுற மாதிரி. இதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா அந்த மியூசிக்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போறேன் அப்படின்னு. இல்ல ஏதாச்சும் ஒன்று பேச அவங்களே எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பின்னாடி. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு டைம் சரியில்லையா? ஏன்னா இந்த சக்கரம் இருக்குல்ல, இந்த சக்கரம் இப்படி சுத்தும் போது நல்லா தான் சுத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சக்கரம் இங்க போயிட்டு மறுபடியும் இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் ஆகி இங்க போச்சு? விதி விதி விதி. இல்ல இல்ல, இது மக்களின் தீர்ப்பு. நீ வேலை செய்யணும், இல்ல இந்த தடியை வச்சே காலி பண்ற. சோ தீயசரண கூட சமைச்சு நீங்க எப்படி கரையத்துறீங்கன்னு பாப்போம். சோ ஆல் தி பெஸ்ட் தீயசரண அன்னைக்கு. அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் புள்ளிய கூடயே இருக்கு அப்பா துப்ப. பிரியங்காக்கா மிச்சம் இருக்கிறது நம்மளோட 23ஆம் புலிகேசி தான். சோ அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கான காம்போ. அந்த 23ஆம் புலிகேசி யாருன்னு பார்த்தலாம். ரொட்டேட். ஓ அங்கயா? ஆமா. ஏய் அங்க என்ன தெரிகிறது? அடிக்கிற அடியில் காரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்க. பாடிவா ஆனழகை பாடிவா பாடிவா. ஆஹா, நீங்க சமைச்ச மாதிரி தான். பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் பா. பாடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் பா. புலிகேசி மன்னா வாருங்கள் வாருங்கள். 23ஆம் புலிகேசி என்று அழைக்கவும். 23ஆம் புலிகேசி அப்படி என்றால் காலையில் 9:10க்கு செட்டுக்கு வர வேண்டியது. கண்ணாடியை போட்டபடி நின்று கொண்டே தூங்க வேண்டியது. மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டிற்கு கிளம்பி விட வேண்டியது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேற. கேட்டால் ஷோவின் ஆங்கர் என்று பீத்திக் கொள்வது. அது ஒண்ணுமில்லடா மன்னா. ஒண்ணு இல்லனா மன்னாவா? சரி, இந்த மன்னன் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லு. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையில் கட்டையால் அடிப்பான். டேஸ்டிங்கில் சேட்டை செய்தால் டீஸ்பூனால் அடிப்பார். அவர் யார்? அவர் பட்டையாக இருப்பார். பட்டை. இவர். ஐயா, என்ன சொன்னா? டேஸ்டிங்ல ஸ்பூனால் அடிப்பானா? டேஸ்டிங்கில் சேட்டை செய்தால் டீஸ்பூனால் அடிப்பார் என்று கூறினேன். ஐயோ ஐயோ ஐயோ, கடைசியாக இப்போவாவது உங்களுடன் காம்போ ஆகிவிட்டேனே. ஓ முதல் வாட்டி காம்போவா மன்னா? காம்போ ஆகிறேன். ஓ சூப்பர். கலக்குவோம். வைல்ட் கார்டுக்கான காம்போ சிறப்பா அமைஞ்சாச்சு. இப்போ நம்மளுடைய மென்டா செஃப்ஸ் குழுவினர் தருணம். லெட்ஸ் வெல்கம் செஃப் சாய், செஃப் ஷெருபான், செஃப் ஏடியன். ஹலோ. Definitely I miss you lot ma'am. Hello, how are you? Morning chef. Hi. செருபா. Welcome sir. Hi sir. இன்னைக்கு 3 மென்டர் ஷெஃபோட டீம்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து வாவ். 3 பேருக்கு வேலை இருக்கு. அதாவது செருபா ஷெஃப் டீம்ல இருந்து பிரியங்கா அக்கா, ஏடியன் ஷெஃப் டீம்ல இருந்து கிரண் மேம், சாய் ஷெஃப் டீம்ல இருந்து டிஎஸ்ஆர் அண்ணன். ஓ சாய் ப்ரோ உங்களோட செல்லக்குட்டி வந்திருக்காரு. வாட் இஸ் ஹேப்பனிங்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்கீங்க? நான் எதுவுமே பேச போறது இல்ல, அவரோட சமையல் தான் எனக்கு பேச. டோல். செருபா ஷெஃப் பிரியங்கா அக்கா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? போன சீசன்ல வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் ஆச்சு. வைல்ட் கார்ட்ல சிம்பிள் டிஷ்ஷஸ் வந்து பிக் ஆச்சு அண்ட் காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ போன சீசன்லயா? ஆமா வைல்ட் கார்ட்ல. ஸோ நம்ம இதுக்கும் அதுக்கும் மிடில் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ண. ஏய் எல்லா சீசன் ஞாபகம் வச்சிருக்காங்க. போன எபிசோட ஞாபகம் இல்ல. ஃபிஷ் பாப்பெட் ஃபிஷ் பாப் ஞாபகம் இருக்கா? பட்டர் பேப்பர் உள்ள ஃபிஷ் போட்டு. ஆமா. அதாவது இவங்க சமையல் மட்டும் இல்ல, கால்குலேஷன்லாம் போட்டு பிரிப்பரேஷன்ல இருக்கீங்க. ஓகே, அடுத்து கிரண் இஸ் பேக். Kiran is back with the bang. He's come well prepared. சூப்பரா வந்திருக்காங்க, ப்ரிப்பேர் வந்திருக்காங்க. So I am expecting ரொம்ப எதிர்பார்க்கறேன் கிரண் கிட்ட இருந்து. Also our chefs are expecting, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. Dragon. Yes. இங்க கிரண் is back. இங்க enter the dragon. Enter the dragon. Enter the dragon.
டூப் குக்ஸை பத்தி தான் எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க பாப்போம். மட்டன் மட்டும் சமைக்க கூட சொல்லியிருக்கேன். ஆனா சேம் டேபிள்ரா. இதுக்கு நான் மாத்திர சரித்திரத்தை. அது மேம் எல்லாரும் சேம் டேபிள் தான். நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு ஃபைட் இல்ல. நம்ம ஷோவை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அப்படி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு ஜட்ஜும் சேர போறாங்க. ஓ மை காட். இன்னொரு ஜட்ஜ். ஆமா. யாரு சொல்றீங்க? லெட்ஸ் வெல்கம் கத்துக்குட்டி. கத்துக்குட்டியா? ஏய் ஷெஃப் பட்டுக்குட்டி இருக்கு, கத்துக்குட்டி இருக்க கூடாதா? ஓ பரதா. வேற யாரு? நான் தான். சாமி டேய் என் பட்டன் 3 காணோம், நான் தேடினேன். ஏய் என்ன ஏய் செஃப் அடிச்சுக்கறாங்க. அளவுக்கு மீறி இல்ல என்ன நடிச்சிட்டு சும்மா கிடையாது. காப்புக்குலாம் அந்த பட்டுனா எங்களுக்கு டூப் இந்த பட்டுடா. என் செல்ல செஃப். செஃப் அந்த ஸ்டெப் போடுங்க செஃப். பாட்டு போடுறோம். கம் ஆன் செஃப். செஃப். ஏய் ஏய் சம. பட்டுக்குட்டி. ஒண்ணு குடி தங்கி மாப்ள. ஐயோ வைல்ட் கார்டு ரவுண்ட்ல சிறப்பாக எல்லாம் காம்போ அமைச்சாச்சு. குட்டி பட் சார் வந்துட்டாரு. என்ன நீ வந்து என் வேஷம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நீ என்ன மாதிரி சமைக்க போற. நான் இன்னைக்கு செஃப் என்ன சமைக்க முடியாது. இன்னைக்கு ராமோனும் பரத்தும் சேர்ந்து சமைக்க போறாங்க. சம்பவம் யாருக்கு? அவனுக்கு. இன்னைக்கு ராமோகன் என்னெல்லாம் பண்ண நினைச்சிருந்தானோ அதெல்லாம் நீ என் மேல பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒண்ணா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம். இவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் தனியா பேசிப்பாரு. இவர் என்னெல்லாம் பண்ணாரு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுக்கு பிராயச்சித்தை தேட போறாரு உன்னை வச்சு. ராமு 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 செஃப் அப்போ உங்க மேல இருக்கிற காண்டு ஃபுல்லா பரத் எக்ஸாக்ட்லி இங்க இருக்க எல்லாரும் பண்ணுவானுங்க செஃப். அப்புறம் இவன் அடிபட்டு சாக போறான்டா. நோ 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 இன்னைக்கான கோல்டன் டேபிள் சேலஞ்ச் என்னவா இருக்க போகுது? இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்காக ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளை கொண்டு வர போறது யாரு? விசில் கூப்பிடுறா சிட்டி. ஏய் நான் கோயில போய் தேங்காய் உடைக்கணுமா? டூப்புக்கு தலையில தேங்காய் உடைச்சு திறக்கணுமா? இது அருந்ததி இப்ப அனுஷ்கா பண்ற மாதிரி. ஜக்கம்மா யாரா அவன்? ஷெஃப் உண்மையிலே இதான் சேலஞ்சா இல்ல வேற ஏதாவது சேலஞ்ச் இருக்கு? ஓகே உண்மையான சேலஞ்ச் சொல்றேன். அதுக்கான ஒரு பொருளை வச்சிருக்கோம். அந்த பொருளை உள்ள கொண்டு வாங்க. செஃப் பயங்கரமான சம்பவம் உள்ள வந்திருக்கே. என்ன பண்ண போறோம்? ஓகே டாப் குக் அண்ட் டூப் குக் இன்னைக்கு உங்களுக்கான கோல்டன் டேபிள்கான சேலஞ்ச். இங்க தேங்காய் இருக்கு, அம்மிகள் இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு தேங்காய் தொகையல் சேலஞ்ச். ஓ ஓ இன்னைக்கு நீங்க வந்து ஆளுக்கு ஒரு தேங்காய் கொடுத்துருவோம். அந்த தேங்காவை நீங்க உடைச்சி தேங்காவை துருவி அதுல காஞ்ச மிளகாய் வெங்காயம் தண்ணி கூட ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டி தான் கொடுப்போம். அந்த தண்ணி தான் ஊத்தி அரைக்கணும். யார் அதிகமான தேங்காவை துருவி காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தொகையில அரைக்கிறீங்களோ, அதாவது வெயிட்ல யார் ஜாஸ்தி அரைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கோல்டன் டேபிள் கிடைக்க போகுது. அவங்க ஃபேஸ்லாம் பாருங்களேன், காணாம போனவங்க மாதிரி அவர் பாருங்க. ஐயோ ஓகே இன்னைக்கு கோல்டன் டேபிள் ஆக்சுவலா உள்ள வர போறது இல்ல. கோல்டன் டேபிள் வின் பண்ண பிறகு நீங்க உங்க டேபிள்லயே உங்களுக்கு அந்த கோல்டன் டேபிளோட சலுகை எல்லாம் வந்துரும். சோ கோல்டன் டேபிள் பிசிக்கலா வராது. உங்க டேபிளே அது கோல்டன் டேபிளா மாறி உங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் அங்க வந்துடும். ஓகே சூப்பர் செஃப். ஓகே